ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வடகறி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு. அதுக்கு தேவையான 200 கிராம் கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு அதில் மிக்ஸியில் குறகுறப்பாக அடித்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவை மெயினாக கல்பாசி போட்டால் நம்ம டேஸ்ட்டு நான்வெஜ் டேஸ்ட் அளவுக்கு நல்லா வரும். கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை துண்டு, அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, இது மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி பழம் 2 எடுத்து வச்சுருக்கோம், அதை வெட்டி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதையும் வெட்டி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் நம்ம ஒரு நல்ல பெரிய கடாய் ஒன்று வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் இந்த சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டு கூடவே அந்த வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்ல குழைவாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் வந்து தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லாவே வதக்கிட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த டைமில் தண்ணி நம்ம நிறையவே சேர்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு ஆட் பண்ண சொல்ல வந்து ரொம்ப கெட்டியாகும். எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் இழுத்துரும். நம்ம கடலைப்பருப்பு வந்து குறகுறப்பாக அடைச்சி வச்சதை தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எண்ணெய் விட்டு பாயில் கூட பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருந்த அந்த ஃப்ரை பண்ண கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். தவா ஃப்ரை பண்ணதை அதையும் இதோடு சேர்த்து உள்ள போட்டு வேக விட்டுக்கலாம். சில பேர் இட்லி குண்டாவில் வைப்பாங்க வேக வைக்கிறதுக்கு, அப்படியும் போடலாம். நம்ம தோசைக்கல்லே எடுத்து போடலாம், ஃப்ரையும் பண்ணலாம் எண்ணெயில். நல்லா வேகணும். நல்லா ஊற வச்சுருங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அரைக்கும்போது நம்ம சாப்பிடும்போது இந்த கடுகடுன்னு ஒரு இது வரும், அந்த மாதிரி வராமல் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட சொல்ல. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு உடையலை அப்படின்னா அந்த ஸ்மேஷர் வச்சு லைட்டாக ஸ்மேஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.